அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள்ல, ஏழை மக்களும், மிடில் கிளாஸும் பணக்காரங்க கிட்ட எத பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, விலை உசந்த பொருளையும், லக்ஸரி காரையும், லக்ஸரி வீட்டையும் பார்த்தாங்க. அதனால இதெல்லாமும் நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா, நம்மளும் பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்பி, இவங்க அந்த பொருள்லாம் வாங்குனாங்க. இருந்தும் அவங்க ஏழையாவே இருந்தாங்க. இன்னும் அவங்க பயங்கரமா ஏழையானாங்க. ஆனா பணக்காரங்க இதெல்லாம் வாங்கியும் சலனமே இல்லாம எப்புட்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தபோது தான் தெரிஞ்சது. ஏழை மக்களும், மிடில் கிளாஸ் மக்களும் பல வருஷ உழைப்ப போட்டு அந்த பொருள வாங்குறாங்க. ஆனா பணக்காரங்க கிடைச்ச இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து அத வாங்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வாங்கினாலும் எந்த ஒரு சலனமும் இருக்காது. ஆனா ஏழை மக்கள் இந்த விலை உசந்த பொருளையும், இந்த லக்ஸரி காரையும் வாங்குனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இதுக்காக இன்னும் பல வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால பணக்காரங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அடேங்கப்பா! இந்த ரகசியத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையா ஒண்ணு தெரியுமா? இப்பயும் நீங்க ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க. அந்த காலத்துல லக்ஸரியான காரையும், விலை உசந்த பொருளையும் வித்த கம்பெனிஸ் எல்லாம், இன்னைக்கு உங்ககிட்ட ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ட வித்துட்டு இருக்காங்க. நீங்களும் பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத நம்பி ஏமாந்து, நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணலையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் வந்துட்டு கால்லையோ கையிலையோ அடிபட்டுடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நான் எனக்கு அடிபட்டுருச்சு, நான் உடனே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் பார்க்குறீங்க, அந்த பையன் வந்துட்டு கையில் ஒரு கட்டு போட்டிருக்கான். என்னடா கட்டு போட்டிருக்கான்னு ஒன்று, இந்த மாதிரி அடிபட்டுருச்சுல, அதனால ஒரு தையலை போட்டு கட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டா இந்த மாதிரி தையல் போட்டு கட்டு போடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக வீட்டுக்கு போகிறீங்க. அந்த பையன் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான். வீட்டுக்கு போகிறீங்க. உடனே ஊசி நூல் எடுக்கிறீங்க. அந்த காயத்தில் வந்துட்டு தையலை போடுறீங்க. பஞ்சை வச்சு ஒரு கட்டு போடுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த காயம் சரியாகுமா, இல்லை மேலும் இன்ஃபெக்ஷன் ஆகுமா? ஏன்னா நீங்கள் அந்த பையன்கிட்ட பார்த்த விஷயம் என்னன்னா, அவன் நேராக வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னது. அப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுல, அதனால தையல் போட்டு கட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னது. ஆனால் அந்த பையன் பர்பஸாலாம் மறைக்கல. ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அந்த பையன் டாக்டர் கிட்ட போய் கட்டு போட்டான். டாக்டர் கிட்ட போய் தையல் போட்டான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களே கையில ஊசி நூல் எடுத்து தையல் போட்டுருக்கீங்க. இது வந்துட்டு உங்கள வந்துட்டு காயத்தை குணப்படுத்தாது. அது உங்களை இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆக்கி உங்க கையவே எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போகும். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பணக்காரங்க யாரும் அவங்களே 9 to 5 உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு அவங்க அதில் எக்ஸ்பர்ட். அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீங்களும் அது ஒப்படைக்கும் போது மட்டும்தான் நீங்கள் உண்மையான பணக்காரன் ஆவீங்க. நீங்களே உட்காந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஏழையாகவே தான் இருப்பீங்க.